huge. கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? கடந்த முறை டிஎம்கே, கடந்த முறைக்கு வந்து திமுக ஓட்டு போட்டோம். டிஎம்கே போட்டாங்க, திமுக போட்டு ஏமாத்திட்டாங்க. கடந்த முறை போட்டது வந்து டிஎம்கே போட்டாங்க. கேப்டன் விஜய் அண்ணாமலைக்காகவே முக்காசி ஓட்டு போடுவாங்க. இப்ப எங்க சித்தப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தாங்க. இப்ப அண்ணாமலைக்காகவே இது வரைக்கும் ஏடிஎம்கே போட்டேன். இப்ப யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிஜேபி தான் போடுறோம். அண்ணாமலை தான். அன்பில் பொய்யாமொழி பாஜக ஓட்டு போடுறாரு. இந்த உங்க ஓட்டு பாஜக பிஜேபி தான். இப்போ பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி தான். கண்டிப்பா அண்ணாமலைக்கு போடுவேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் செய்வேன். நான் வந்து ஏடிஎம்கே தான். கண்டிப்பா பிஜேபி. அரசியல் கட்சி தலைவர்ல இந்த ஸ்டாலின் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, அண்ணாமலை இருக்காங்க. தேர்வு யாரா இருக்கும்? அண்ணாமலை வேணா சூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அண்ணாமலை. அண்ணாமலை தான் நல்லா சார். நமக்கு பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை 100%. என்ன காரணம்? அண்ணாமலை வந்து இப்போ வந்து படிச்சவர். தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதிக்கும் படிப்பு அறிவில்லை. இதுவரைக்கும் தமிழக அரசியல் காணாத ஒரு அற்புதமான தலைவராக இருக்காரு. ரெண்டாவது இஸ் an IPS. அவருக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். கேட்கிறாரு இல்லையா, கேள்வி கேட்கறதுக்கே இங்க ஆள் இல்லையா. இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாட்டுல கேள்வி ஆப்போசிட்டா கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க நாலேஜபிள் பர்சன். அந்த அளவு நாலேஜபிள் வந்து இது வரைக்கும் யார்கிட்ட நான் பார்க்கல. முன்னாடி கூட அவ்வளோக்கும் பார்த்தது கிடையாது. பட் ஆஃப்டர் அண்ணாமலை அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சஸ்டைன்ட் ஒரு growth அதிகமா இருக்கு. இல்ல இப்ப இந்த தடவை எம்பி ஆக போறாரு கோயம்புத்தூர்ல ஓட்டு போட போறாங்க எல்லாரும். கடந்த முறைக்கு வந்து திமுக ஓட்டு போட்டோம், ஏமாத்திட்டாங்க. அதாவது கண்டிப்பா பிஜேபி தான் போடுவோம். நம்ம மனசுல நினைக்கிறது அவர் சொல்றாரு, தைரியமா அடிக்கிறாரு, டேட்டா கையில வச்சிருக்காரு. ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஃபிராங்க் ஒப்பீனியன். இதனால மோடியை கம்பேர் பண்ணி நம்ம பேச முடியாது. நம்மளுடைய இருக்கிற தலைவர் வந்து அண்ணாமலைக்கு நம்ம ஆதரவு. முதல் 50% வளர்ச்சி இருந்தது, இன்னைக்கு 90% வளர்ச்சி ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அண்ணாமலை. டெஃபினட்டா அதுல மாற்றமே இல்லை. தமிழ்நாட்டிலே நல்லா இருக்கு. அது இந்த ரிசல்ட் தெரியும், இந்த தேர்தலில் ரிசல்ட் தெரியும்.